வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 வருடங்களுக்கு முன்னாடியே உலகத்துல உள்ள ஜீவராசி இனங்களுக்குன்னு உருவான கோவிலா ஊட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு கோயில சொல்றாங்க. இந்த ஒரு கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில உள்ள ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள இயற்கையான பகுதியில அமைஞ்சிருக்கிற கோயில் தான் இந்த ஒரு ஊட்டல் அப்படிங்கிற கோயில். அப்படிதான் எங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஒரு வேன் பேசிக்கிட்டு வீட்ல இருந்தே கிளம்பிட்டோம். இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு குளத்துல தான் எப்பவுமே பாம்புகள் நிறைந்த, எப்பவுமே வற்றாத குளமாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த ஒரு கோயில்ல இன்னொரு ஐதீகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வாரங்கள் குளிச்சுட்டு வந்தா எந்த நோய்களும் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம, நம்ம உடம்புல உள்ள எல்லா வகையான தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தலைப்புண் போன்ற எந்த விதமான நோயாக இருந்தாலும் இதில குளிச்சுட்டு வந்தா சரியாகும்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டுல சரஸ்வதிக்குன்னு மூலவர் சிலை அமைஞ்சிருக்கிற 2வது மிகப்பெரிய கோவிலா தான் இந்த ஒரு கோவில் இருக்குது. ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோவிலாவும் இந்த ஒரு கோவில கருதப்படுது. திருமண தடை, குழந்தையின்மை, வேலையின்மை, கடன் தொல்லை, குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சரி, இந்த ஒரு தீர்த்தத்துல 3 வாரம் தொடர்ந்து குளிச்சுக்கிட்டு வந்து சாமி தரிசனம் செஞ்சு வந்தா உடனே அதுக்கான தீர்வு கிடைப்பதா மிகப்பெரிய நம்பிக்கை இங்க இருக்குது. இந்த குளத்துல அதிகப்படியான பாம்புகள் தலைமுறையா வசிச்சுக்கிட்டு வருவதாகவும், தெரியாம யாரும் இந்த குளத்துல இறங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எச்சரிக்கை பலகை வச்சிருக்கிறதையும் நம்மளால இங்க பார்க்க முடியுது. இந்த கோவில்ல எந்த ஒரு சிவலிங்கமோ, எந்த ஒரு சிவனோட உருவமோ இங்க உங்களால பார்க்க முடியாது. ஆனா இங்க ஒரு நந்தி சிலைய மட்டும் உங்களால பார்க்க முடியும். நந்தி சிலைக்கு நேர் எதிரா இருக்கக்கூடிய இந்த ஒரு மலைய தான் சிவலிங்கமாவும் கருதப்படுறாங்க. இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சிவலிங்கத்தை போலவே காட்சியளிக்கிறத உங்களால நல்லா பார்க்க முடியும். இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலவராக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி சிவபெருமானோட ஆணைக்கு இணங்கி
இந்த குளத்தில் இங்கே இந்த பாம்புகளோட அமைஞ்சிருக்கிறதாகவும் வாழ்ந்துக்கிட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே சரஸ்வதிக்குன்னு மூலவராக இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய கோவிலாக தான் இந்த ஒரு கோவிலும் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் அவங்களுடைய பசங்களை கல்வி நிலையங்களில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து சாமி தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க பிள்ளைகளை கல்வி நிலையங்களில் சேர்த்து விடுவதாகவும், அப்படி சேர்த்து விட்ட குழந்தைகள் நல்ல நிலையில் படித்து முன்னேறிக்கிட்டு வருவதாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் ஆழமாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வாரத்தில் ஒரு முறையான ஞாயிற்றுக்கிழமையில் பெருமளவு மக்கள் கூடி வழிபடுவதாகவும், வருடத்திற்கு 2-3 நாட்களான ஆடி 18, காணும் பொங்கல் இப்படிப்பட்ட நாட்களில் திரளான மக்கள் கூட்டமாக கூடி ஒரு விழாவாக நடத்தி கொண்டாடி வருவதாகவும் சொல்லப்படுறாங்க. மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்த கன்னிகளை வணங்கிட்டு அதற்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய கற்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதற்கு பக்கத்தில் ஒரு புத்தும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சா எல்லாரோட வாழ்க்கையிலையும் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இப்படி அடுக்கியும் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த புத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மரத்தில் திருமண வரம் வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் தாலி கயிற்றையும் தொட்டிலையும் கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி அவங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நிறைய காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தியும் மொட்டை அடித்தும் குழந்தைய இடைக்கு இடை போட்டும் அவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டும் வராங்க. ஒரு வழியாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பொறுமையாக சாமி தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸை எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த இயற்கை சூழலையும் ரசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பத்தோட ஊட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியையும் சப்த கன்னிகளையும் தரிசனம் செஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் 3 வாரம் தொடர்ந்து குளிப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். எல்லாம் கொஞ்சம் மூஞ்சி தெரியுமா நில்லுங்க. இது வீடியோ தான், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க எல்லாரும். Flashback. சரவணன் பேர் வச்சுட்டாரு. அப்படின்னா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதெல்லாம் கேட்டு வாடா, கேள்வி கேட்டு அப்படியே ஆப்போசிட் பண்றா. உனக்கு கேள்வி அப்படியே ஆப்போசிட் பண்ணு. தெரியலனா உனக்கு யார் வெச்சு கேக்குறா? அப்படி போடி உனக்கு பத்தி நான் வேற வெட்ட போறேன். டேய் இப்போ நான் கேள்வி கேக்குறேன்டா. கேளுடா. நம்ம கோத்திரம் என்ன கோத்திரம்? ஆஞ்சிதே மகரிஷி கோத்திரம். அப்படி ஒரு கோத்திரமே இல்லையா உனக்கு? கோத்திரம்னா இல்ல மொத்த எத்தனை வகையான கோத்திரம், அதுல மகரிஷி ஆஞ்சநேயர் கோத்திரம் இருக்குதா? இப்ப எத்தனை ப்ரூவ் பண்ணி கோத்திரம் நாங்க டேடி எல்லாம் உட்கார்ந்து அழைச்சி ஆராய்ச்சிட்டோம். அப்படி ஒரு கோத்திரம் இல்ல. நிறைய ரிஷி இருக்கிறாங்க, மகரிஷி ஆஞ்சநேயர் இல்ல. மகரிஷி ஆஞ்சநேயர் இல்ல. நம்ம கோத்திரம் போய் எதுரா? 1 hour later.
சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூப அனுபூதி காட்ட அனுபூதி என்னன்னா மாற்றம். சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூப அனுபூதி காட்ட. அதுக்கப்புறம் சொல்றான் பார், நான் எப்படி இருக்கிறேன், அவன் எப்படி இருக்கிறான். செங்கமல பீடம் மேல், செங்கமலம் செந்தாமரை, அந்த பீடத்து மேல. மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க. மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராகுல். நன்றி, வணக்கம்.